தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கலாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். இது ஒரு சாதாரண வசனம் கிடையாது. இது உண்மையாக தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல குணம் இதுதான், சமாதானம் பண்ணுகிறது. இன்றைக்கி அது ஒரு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றதுக்குரிய ஒரு அடையாளமாய் இருக்கிறது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோமானால் நிச்சயமாக நம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். அப்போது நம்முடைய ஆண்டவர் சமாதான பிரபு, சமாதான காரணர், சமாதானத்தின் தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சமாதானங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் குடும்பங்களில் பிரச்சனைகள் வரும்போது நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய குடும்பங்களை குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் சமாதானம் இல்லை, நிறைய ஊழியங்களில் ஒருமனம் இல்லை, ஒரு யூனிட்டி இல்லாமல் இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது எதற்காக அப்படின்னா சமாதானம் பண்ணுவதற்காக. ஆனால் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் சமாதானத்துக்குன்னு வரவே மாட்டாங்க. ஆனால் வெளியே நின்று வேடிக்கை பார்க்கறது தான் இருப்பாங்களோடைய உள்ளே அந்த சமாதானம் பண்ணக்கூடிய அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை, உடன் பிறந்தவர்களுக்குள்ள சமாதானம் இல்லை. ஒரே டென்ஷன், எப்போ பார்த்தாலும் ஒரே ப்ரெஷர், ஒரே ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கத்திக்கொண்டு கதறிக்கொண்டு இருக்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கி சாதாரணமாக பேசிக்கொண்டு இருக்கும்போதே அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. ஆனால் அந்த குடும்பங்களில் உள்ள சண்டைகளில், அந்த சபைகளில் உள்ள சண்டைகளில், ஊழியங்களில் உள்ள சண்டைகளில் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணுமே ஒழிய அந்த சமாதானத்தை குலைக்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணப்படுவார்கள். இன்றைக்கி நிறைய பேர் செய்கிற காரியம் நம்ம பேசாமல் இருந்துட்டா ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பேசாமல் இருக்கிறோம். அவங்க தானே தப்பு பண்ணாங்க, நம்ம அமைதியாக இருந்துட்டு போகிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய இடங்களில் அந்த காரியம் காணப்படுறது. இது என்ன கொண்டு முடிக்கும் அப்படின்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே முறிஞ்சிரும். ஏன் பேசக்கூடாது? நம்ம பேசும்போது தான் உண்மையிலே ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்குரிய காரியங்கள் நடக்கும். இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய சகோதரர்கள் ரொம்ப துரோகம் பண்ணாங்க. அவனுக்கு செய்யாத துரோகம் இல்லை. அவனை விற்று போட்டாங்க. அது நிமித்தமாய் அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். அவ்வளோ பெரிய காரியங்களை செய்யும்போது கூட அவன் முன் பணியும் போது அவன் சொல்லுகிறான், ஆதியாகமம் 50:20, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அவன் பழி வாங்கலை. திரும்பவும் சொல்கிறான் 21ஆம் வசனத்தில், பயப்படாதீங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினானாம். அப்போது அவ்வளவாய் சமாதானமாய் பேசுகிறார். காயம் இருந்திருக்கும், அவங்க இப்படிலாம் பண்ணாங்களேன்ற ஒரு வேதனை இருந்திருக்கும். ஆனால் அவன் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு சமாதானமாய் அவங்களோடு பேசினான். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அமைதியாக இருக்கிறோம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு. ஸோ அதெல்லாம் பண்ணாதுங்க, சமாதானம் பண்ணணும். ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும்போது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். வெளியே நடிக்கலாம், நல்லவங்க மாதிரி நடிக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே பிரிவினையை உண்டாக்கக்கூடாது. அப்சலோம் பாருங்கள், வெளியே நல்லவனாக நடித்தான், ஆனால் குடும்பங்களுக்குள்ள ஒரு பிரிவினை, ராஜ்யத்திற்குள்ள ஒரு பிரிவினை உண்டாக்குகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்தது. இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் சமாதானம் பண்ணுகிறவங்களா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். மற்றவங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுறவங்களா இருக்கிறோமா, அல்லது குடும்பத்தின் சமாதானத்தை குலைக்கிறவங்களா இருக்கிறோமா? கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா? நாம் ஜெபிப்போமா?
ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உறவுகள் உடைக்கப்பட நாங்கள் காரணமாக இருக்கக்கூடாதப்பா. உறவுகள் இணைக்கப்பட நாங்கள் காரணமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய குடும்ப உறவு எதில் உடைந்து கிடக்கிறது அப்படின்றத நாங்கள் யோசித்து ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாருக்கெல்லாம் யாரோடு சமாதானமாக வேண்டுமோ அவர்களோடு நாங்கள் சமாதானமாய் பேச ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. அந்த சமாதானம் பண்ணுகிற ஒரு குணத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நீங்கள் நிறைய நேரங்களில் நீங்கள் அதை யோசித்து பார்த்து, யாரோட நான் சமாதானம் ஆகணும், யாரோட அந்த சமாதானத்துக்கு முதல்ல போய் நிற்கணுன்றதை யோசித்து பார்த்து அவங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு மெசேஜ் போடுங்க. நான் உங்களோட பேசணும்னு சொல்லி அதில் மெசேஜ் போடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதற்குரிய காரியங்களை அந்த சரி செய்யும்போது நிச்சயமாக ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் என்று உங்களை அழைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார். காட் பிளஸ் யூ.